ராமல் பிறந்தானையா ரகுகுலம் தன்னிலே ராமல் பிறந்தானையா ரகுகுலம் தன்னிலே பிரேமையுடன் புத்திரகாமேட்டி எல்லாம் யாகம் பண்ணி அற்புதமான குழந்தையை நான் ராமனை பெற்றிருக்கேன். சாமான்யமாக கிடைக்கக்கூடிய குழந்தை இல்லை, அந்த குழந்தையை கேட்குறீங்கன்னா ராமர் அப்படிப்பட்ட கல்யாண குணம் உடையவனான், எல்லாருக்கும் ரட்சகனா. அதுதான் சொல்கிறேன், நீ எல்லாத்துக்கும் ரட்சகனாச்சே, நீ என்னுடைய ஸ்திதியை புரிஞ்சுட்டு எனக்கு நீ அபயம் கொடுக்க மாட்டீரான்னு கேட்குறான் சமுத்திரராஜன். அதனால் மட்டி மீன் ஒன்றோடொன்று அமர் கொண்டிருந்த வழக்கு தீர்க்க போனேன், இதுக்கோ உன்மனம் கோணும் எட்டீரெண்டும் அறியாத எனக்கெத்தனையோ காணும். 8 2 அறியாது, 8 2 எனக்கு என்னன்னு தெரியாது. அறியாத எனக்கு நீ என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் நீ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பிழை செய்தாலும் நீயே பொறுக்க வேண்டும். என்ன பிழை செய்தாலும் நீயே பொறுக்க வேணும். சரணோ சரணோ ரகுராமா நீ என்னை தற்காத்தருள் பரந்தாமா. சரணோ சரணோ ரகுராமா நீ என்னை தற்காத்தருள் பரந்தாமா. விரிகடல் வேந்தல் முல் திருவடி சேர்ந்தேன். விரிகடல் வேந்தல் முல் திருவடி சேர்ந்தேன். என் மேல் என்ன உபச்சாரம் ஆயிர நமஸ்காரம். என் மேல் என்ன உபச்சாரம் ஆயிர நமஸ்காரம். விரிகடலான வேந்தன், இந்த உலகத்துக்கு வேந்தனா இருக்கிறே, சர்வ உலகத்துக்கும் நீர்தான சார்வபௌமன், உன்னுடைய திருவடியை சேர்ந்துட்டேன். என் மேலே என்ன கோபம் உமக்கு? அதனால் எனக்கு என்ன கோபம்? உமக்கு 1000 நமஸ்காரம், 1000 நமஸ்காரம் உமக்கு பண்ணுறேன், நீர் கோபிச்சுக்கப்படாது அப்படின்னுட்டு அவரிடத்துல பிரார்த்திச்சுக்கிறான் சமுத்திரராஜன் அப்படின்னு அருணாச்சல கவிராயர் அனுபவிக்கக்கூடிய பாசுரம் அது பாட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? சமுத்திரராஜனுக்கு அபயம் கொடுத்துட்டார் சக்கரவர்த்தி திருமகன். சமுத்திரராஜன் கொண்டாடுறான், ஆகா எப்பேற்பட்டவன் நீ பிரபு ராமா, உன்னை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிதே, உலகமெல்லாம் நீர் தானே. ஆழி நீ அனலும் நீ அல்லவை எல்லாம் நீயே. ஆழி நீ அனலும் நீ அல்லவை எல்லாம் நீயே. வாழி நீ உலகும் நீ அவற்றுள் உரை உயிரும் நீயே. வாழியாய் அடியேன் நின்னை மரப்பெனோ பயங்கு செந்தி சூடுற உழைந்து போனேயே. காத்தருள் சுருதி மூர்த்தி, காத்தருள் சுருதி மூர்த்தி, காத்தருள் சுருதி மூர்த்தி. ஆழி நீ அனலும் நீ, மறைவடிவா இருக்கக்கூடியது. மறைவடிவான்னா வேதத்தினுடைய வடிவாய் திகழக்கூடியவன் நீர்தான, வேத வேத்தியமான பரம்பொருள் நீர்தான. இந்த கடல்னு சொல்கிறோமே சமுத்திரமும் நீர்தான. கடலை எரிக்கக்கூடிய தீஜ்வாலை வருதே, அந்த தீயும் நீர்தான. இவை அல்லாத வானும் நீ மண்ணும் நீ விசும்பெல்லாம் இந்த உலகமே நீர்தான. பிரளயத்தில் அழிக்கக்கூடியவன் நீர்தான. உன்னால் அழிக்கப்படக்கூடிய எந்த ஒரு உலகம் உண்டோ
அந்த உலகமும் நீர் தானே, எல்லா இடத்தையும் நீர் தானே வியாபிச்சிருக்கீர். அதனால்